உங்களுக்கு ஒரு தரமான வீடியோ ஒன்று காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் சிரிக்காமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் அவர்களை வெறும் கடவுளா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க விஜய் அவர்களை தேர்வு செய்தது கொள்கையின் அடிப்படையிலா இல்ல ஒரு ஃபேமிக்க ஒரு ஆக்டர்ங்கிறதுனால? கொள்கைன்ற தாண்டி இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அது என்ன மாதிரி மாற்றம்னா, இப்ப இவங்களுடைய கால அடிப்படையே கொள்கைன்றது இவங்க சொல்றாங்க, கொள்கை 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 சொல்றாங்க. அரசியல் கொள்கை இல்ல பொதுவா என்னன்னா, இவங்க கொள்கை கோட்பாடுன்ற மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகள், நல்ல ஃபேன்சியான தமிழ் வார்த்தைகளை வந்து அதுல உட்புகுத்தி நாங்க வந்து கொள்கை ஃபேன்சி கிடையாது. உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க எந்த புள்ளியில நிக்கிறீங்க? நாங்க இந்த கொள்கையில ஸ்டாண்டா நிக்கிறோம்ப்பா அப்படின்னு எந்த புள்ளி, அதை தான் கேள்வியா கேட்கிறோம். நாங்க சம உரிமை, பெண்களுக்கான சம உரிமை, எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமும்ன்றதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லாருக்கும் எல்லாமும்ங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. உங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் யார்? பெரியார், அண்ணா. 2 பேர் தானா? சரி இருங்க, பெரியார், அண்ணா, இந்த மாதிரி நாங்க வந்து இவங்களை வச்சு நாங்க இப்படியே பண்ண போறோம்ன்றது கிடையாது. மாற்று அரசியல் தான் கொண்டு வந்திருக்கோம். சோ இவங்க அண்ணா இருந்தாங்க, எம்ஜிஆர் வாழ்ந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. சோ பழைய கதையே ஓடுறதை விட்டுட்டு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? இப்போ வந்து எங்க ஐயா எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை கமெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு போங்க.